ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது தெலுங்கு நடிகையை பற்றின ஒரு காசிப். 40 வயசான ஒரு நடிகை. ஆனால் வந்து அவங்களுடைய தோற்றமும் சரி, அந்த உடல் அமைப்பும் சரி, ஒரு 45 6 வயசு இன்னும் கூடுன மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க வந்து இன்னும் இளமையான பெண் போல் என்னதான் வந்து ஆட்டம் ஆடினாலும் செஞ்சாலும் மூஞ்சிலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆண்டி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய நடிகை. கவர்ச்சியின் மூலமாக மட்டுமே வந்து சினிமாக்குள்ளே இன்னுமே வந்து போராடி வாய்ப்புகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னுமே வந்து முதிர்ச்சியான தோற்றம் இருக்கும். ஆனால் வந்து வயசு என்னவோ 36 38 தான் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை. எல்லாருமே வந்து வயசான நடிகையை வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய தோட்டத்தில் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து வயசான தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தெலுங்கு சினிமாவில். டெலிவிஷன் ப்ரெசென்டர் நம்ம மணிமேகலை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய கரியரே ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில் அந்த டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கவர்ச்சி. ஸோ ஒரு ஆங்கருக்கு இவ்வளோ கவர்ச்சி தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அந்த மாதிரியே இருக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து அவ்வளோ கவர்ச்சி போடுவாங்க. அதாவது டான்ஸ் ஷோ வந்தால் இவங்க கூட சேர்ந்து கவர்ச்சியான டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஓடி இருந்துச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் கவர்ச்சி, எப்படி பார்த்தாலும் கவர்ச்சி. இவங்கள பார்க்கறது தான் பாதி பேர் அந்த சேனலே பார்ப்பாங்க, அந்த ஷோவே பார்ப்பாங்க. அந்த மாதிரி டிஆர்பி ஏறதுக்கும் இவங்க தான் யூஸ்ஃபுல். ஸோ இதை வச்சு தான் வந்து சினிமாக்குள்ளே வராங்க. நடிப்பு திறமையும் வந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது தான். அது மறுக்க முடியாத உண்மை. இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, எங்கே போனாலுமே வந்து சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சர்வைவலுக்காக, அதாவது டிவி ப்ரெசென்டர் இருந்தப்போ இருந்த கவர்ச்சியை வந்து சினிமாக்குள்ளே வந்து இன்னும் 3, 4 மடங்கு வந்து கவர்ச்சி வந்து அதிகமாக்கிட்டாரு. ட்ரெஸ்ஸை வந்து சுத்தமாக குறைச்சிப்புட்டாப்புல. அப்படி இருந்த நடிகை வந்து இப்போ வந்து எந்த ஷூட் எடுத்தாலும் சரி பிக்னி தான். எங்கே போனாலும் பிக்னி தான். ஸோ பிக்னி போகிறதுக்கெல்லாம் வந்து நடிகைகள் கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பனாக போடலாமா, இல்லை மறைச்சிவெல்லாம் போடுவாங்க. கீழெல்லாம் எதுவுமே போடாமல் துண்டு கட்டிட்டு போடுவாங்க. மேலே மட்டும் பிகினி கட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் 40 வயசை நெருங்கிய இந்த நடிகை வாய்ப்பெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு கை மீறி போகுது. ஸோ இதனால் வந்து ஓப்பனாக திறந்து காட்டிடுவோம்னு சொல்லி எங்கே போனாலும் பிகினி போட்டு கவர்ச்சியில் வந்து பந்தாடிட்டு இருக்கிறாரு. இதை வந்து பெருசாக பயன்படுத்திக்கிட்ட ப்ரொடியூசர்ஸ், சில டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நடிகையை வந்து தான் இஷ்டத்துக்கு வந்து புந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. நடிகையை கூப்பிட்டு நடிகையுமே வந்து எந்த நிபந்தனையும் போடாமல் சினிமா வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடிகைக்கு வாய்ப்பும் கிடைக்கிது, அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் என்ன இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய் பொளந்து பார்த்துட்ருக்காங்க, இளம் நடிகைகளே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு கூடுதல் விஷயம்னா, இதெல்லாம் வந்து தன்னுடைய புருஷனுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது. ரொம்ப ஓப்பனாக நடக்குது. ரொம்ப முற்போக்கான ஃபேமிலியாக இருக்கும் போல் அப்படின்றதான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகையை பற்றின காசிப், ஸோ இந்த நடிகை பண்ணக்கூடிய வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.